தேசிய அளவில் நடைபெற்ற கோ கேம் கோவையை சேர்ந்த 12 வயதுடைய மாணவி தங்கம் வென்று சாதனை. கோவை ரயில் நிலையத்தில் தேசிய அளவில் 14 மாநிலங்கள் மோதிய கோ விளையாட்டுப் போட்டியில் கோவையை சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு. 2024ஆம் ஆண்டு தேசிய அளவில் 2வது ஜோடி கோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை பீகாரில் போஜ்பூர், ஆரா ஆகிய பகுதிகளில் 3 பிரிவுகளாக நடைபெற்றது. அதில் சீனியர், ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் சீனியர் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு, பீகார் மாநிலங்கள் விளையாடியதில் பீகார் மாநிலம் 43 புள்ளிகள் பெற்றது. தமிழ்நாடு 46 புள்ளிகள் பெற்று 3 புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதல் இடம் பிடித்தது. ஜூனியர் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா விளையாடியதில் தெலுங்கானா 14 புள்ளிகள் பெற்ற நிலையில் தமிழ்நாடு 38 புள்ளிகள் பெற்று 24 புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது. சப் ஜூனியர் அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா விளையாடியதில் ஆந்திர பிரதேசம் 18 புள்ளிகள் பெற்றது. தமிழ்நாடு 11 புள்ளிகள் பெற்று 7 புள்ளி வித்தியாசத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தமிழகம் 3ஆம் இடம் பெற்றது. இதில் கலந்து கொண்டு கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த 12 வயது பெண் குழந்தை லக்ஷனா, 14 வயது அபினவ் மற்றும் கதிர்வேல் ஆகியோர் தங்கம் வென்றனர். சஞ்சய் 3வது இடம் பிடித்த வெண்கலப் பதக்கம் வென்றார். கோவை ரயில் நிலையம் வந்த இவர்கள் அனைவருக்கும் மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, செஸ் விளையாட்டுப் போட்டி போன்று ஆசிய அளவில் உள்ள இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக அரசு இதனை மேம்படுத்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மத்திய, மாநில அரசுகள் மாணவர்களை ஊக்குவித்து கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். என் பேர் கதிர்வேல். நான் சுந்தராபுரத்தில் இருக்கேன். நான் வந்து ஸ்டெடிவேட் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில் OTIT ஸ்டூடெண்ட். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து கோ கேம் வந்து 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டு ஜான்வரி 28th வந்து சேம் இதே ஃபஸ்ட்டு நேஷனல் கண்டக்ட் பண்ணாங்க பீகாரில். அப்போ வந்து நான் போயிட்டு சோலோவாக போனேன், கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் செகண்ட் நேஷனல் கண்டக்ட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்தேன். இப்போ இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு 2 கோல்டு அண்ட் 1 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தாட்டி சப் ஜூனியர் கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம், அண்ட் ஜூனியர் கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம், அண்ட் சீனியர் கேட்டகரியிலும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வரணும், மற்ற ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இவங்களும் நிறைய வந்து கற்றுக்கிட்டு நான் இன்னும் மேட்ச் நிறைய வந்து கூட்டிகிட்டு போகணும். மொத்தம் டோட்டலாக ஒரு 14 to 16 ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, நிறையா கற்றுக்கிட்டாங்க. நாங்களும் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். கோ கேம்னு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் மட்டும்தான். செஸ் மாதிரி தான் இந்த கேமை விளையாடணும். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வின் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு டீமில் விளாண்டுருக்கோம், இப்போ வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் செலெக்ஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜப்பான் ஆர் சைனா, மேபி சென்ட்ரல் ஏஷியா, இது எங்கே வேணால் எங்களுக்கு கிடக்கும். அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அந்த அடுத்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஸ்க்கு